படிக்கிற போது எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுளிடம்லாம் வேண்டிக் கொள்கிறேன். இந்த கதையை படித்து முடிக்கிற வரையிலும் நான் அழுது விடக்கூடாது. ஏன்னா என் பொண்ணு நேற்று கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறாள். அப்பா அழுவதை அவள் பார்த்து விடக்கூடாது. அவ்வளவு ரகசியமாக இந்த கதையை நான் படிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு 15வது தடவையாக 14 தடவைகள் நான் அந்த கதையை படிக்கிற போதும் ஏதோ ஒரு இடத்தில் நான் கசிந்திருக்கிறேன். ஏதோ ஒரு இடத்தில் அந்த புத்தகத்தை மூடி வைத்திருக்கிறேன். அந்த புத்தகம் என்னை அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறது. திரிபுரம் என்கிற அந்த கதையில் அழகிரிசாமி ஆந்திராவிலிருந்து பஞ்சம் புழைக்க வந்த 2 பேரை பற்றி 2 பெண்களை பற்றி அந்த கதையை ஆரம்பிக்கிறார். அந்த பெண்ணின் பெயர் நரசம்மா, அந்த மகளின் பெயர் வெங்கட்டம்மா. நரசம்மாவுக்கு ஒரு 40 வயது இருக்கும், மகளுக்கு ஒரு 17 வயது இருக்கும். ஆந்திராவிலிருந்து அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து அப்பா செத்து போனது எவ்வளவு நிம்மதி. அவர் எழுதுறார், மனிதன் ஒரு ஸ்தூலமாக, அதாவது இந்த உருவத்தோடு இருந்து செத்து போகிற போது ஒரு நிம்மதி வரல. அது எப்படா வரும் அப்படின்னா, நோயிலையும் பசியிலையும் கிடந்து 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 அவனை பார்க்கிற ஒரு குடும்பத்துக்கு தாண்டா அது தெரியுன்ற. மற்றவங்களுக்கு எதுக்குமே தெரியாது. இவன் எவ்வளவு தூரம் இந்த உலகத்தை, இந்த பூமியை அடைத்து கொண்டிருந்தான் என்பது வேதனையை மீறி, துக்கத்தை மீறி, கண்ணீரை மீறி அப்பதான்டா அவனுக்கு தெரியும் என்கிறார். அவர்கள் 2 பேரும் சென்னைக்கு வந்து சேருகிறார்கள். வீட்டில் வாசல்ல ஒண்ணுமே இல்லை. ஆந்திராவிலிருந்து ஒரு சின்ன வீடும் வித்து கடன் கொடுத்தாகி விட்டது. சென்னையில் அப்பொழுது கக்கூஸ் கழுவதற்கு மட்டும்தான் ஆட்கள் வேலைக்கு தேவைப்படுகிறார்கள். தங்களுடைய சொந்த ஜாதியும் தாங்கள் வாழ்ந்த பெருமையும் அந்த வேலை செய்ய முடியாதே என்பதற்காக ஒரு ரயிலில் ஏறி மனம் போன போக்கில் அந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து பிடிக்கிறான்ல, அவன் எங்க பிடிக்கிறானோ அந்த ஊர்ல போய் இறங்கலாம் என்று வருகிறார்கள். அவர்கள் வந்து இறங்குகிற இடம் விருதுநகர். விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து செக்கிங் இன்ஸ்பெக்டர் கழுத்தை பிடிச்சி 2 பேரையும் வெளியே தள்ளுகிறார். இங்கிருந்து நடந்தே கோவில்பட்டிக்கு பக்கமாக, கோவில்பட்டிலாம் ஊர்லாம் தெரியாது அவர்களுக்கு, பாஷை தெரியாது. ஆனால் தென் தமிழ்நாட்டு பக்கமாக நடந்து போனால் ஜீவிதம் உண்டு என்று நம்புகிற 2 அபலை பெண்களாக வெங்கட்டம்மாவும் நரசம்மாவும் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். தென் தமிழ்நாட்டிலிருந்து, கோவில்பட்டியிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து, கயத்தாறிலிருந்து பல குடும்பங்கள் மூட்டை முடிச்சோட வட தமிழ்நாட்டை நோக்கி நடந்து கொண்டிருக்க. எங்காவது போனால் ஒருவேளை சாப்பிட்டுட்டு பிழைத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் இந்த பக்கமாக போகிறார்கள். 2 பேரும் சந்தித்துக் கொள்ளுகிற மையங்கள்ல யாருக்கும் பேசுவதற்கு வார்த்தைகளே இல்லை, சொற்களே இல்லை. பசியும் பஞ்சமும் வாட்டுகிற ஒரு இடத்தில் அழகிரிசாமி அவர்கள் கோவில்பட்டியில் போய் தஞ்சமடைகிறார்கள் என்றெல்லாம் என்னால் எழுத முடியாது என்று அழகிரிசாமி எழுதுகிறார். என்னால் தஞ்சமடைவதற்கென்றால் ஒரு வீடு வேண்டும், ஒரு குடிசை வேண்டும், எதுவுமே இல்லை. அந்த பொண்ணுக்கு பசி உயிரை கொல்லுது. அந்த பொண்ணு இவளை விட கேவலமான ஒரு சீலை அணிந்திருக்கிறாள். 100 கிழிசல் அந்த சேலையில் இருக்கிறது. அம்மாவை விட பொண்ணு கட்டி கொண்டிருப்பது இன்னும் மோசமான ஒரு சேலையாக இருக்கிறது. 2 பேரும் கோவில்பட்டியில் அலைந்து முடிந்து ஒரு ஆற்றங்கரை ஓரமாக போய் உட்கார்ந்து என்ன பண்றதுன்னு தெரியாமல் அந்த பசியில ஒரு மத்தியானத்துல அவள் படுப்பதற்கு முன்னால் அவர்கள் 2 பேர்களுடைய கண்களுக்கும் யாரோ தின்று போட்ட ஒரு வெள்ளரிக்காய் தெரிகிறது. மகளுக்கு தெரியாமல் அந்த வெள்ளரிக்காயை தான் எடுத்துவிட வேண்டும் என்று நரசம்மா விரும்புகிறாள். ஆனால் மகள் ஒரு அம்மாவாகிய நம்மை எவ்வளவு கேவலமாக பார்ப்பாள் என்று அவளுக்கு மனம் பதறுகிறது. ஆனாலும் வேறு வழி இல்லை. பசி எல்லாவற்றையும் விட கொடுமையானது. மகள் பார்த்தாலும் பரவாயில்லை, நம்முடைய மானம் போனாலும் பரவாயில்லை என்று யாரோ தின்று போட்ட அந்த வெள்ளரிக்காயை கையில் எடுக்கிறாள் நரசிம்மா. மகள் பார்க்கிறாள். பார்த்தோன்னே அவ வந்து கீழே போட்டுறாள் அந்த வெள்ளரிக்காயை. ஒன்றும் இல்லை, இது என்ன காயின்னு பார்த்தேன் பாப்பா என்று சொல்கிறார். ஆனால் கீழே போட்டமே என்கிற பதைப்பு இருக்கிறது. ஒரு ரைட்டர் எவ்வளவு வாழ்க்கையை பற்றிய நிதர்சனங்கள் கீழே போட்டுட்டு ஐயோ இதையும் கீழே போட்டமே என்று போடுகிறாங்க. அதை விட்டு ஒரு 100 அடி தூரத்தில் போய் ஒரு தண்ணி வண்டிக்கு பக்கத்தில் பசியின் மயக்கத்தில் வெங்கட்டம்மா படுத்து விடுகிறார். இவ மட்டும் தலைமாட்டிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். மகள் நன்றாக தூங்குகிறாள். அந்த வெப்பத்தில் நன்றாக தூங்குகிறாள்.
நர்சம்மா 100 அடி தூரம் மறுபடியும் போய் இப்ப அந்த வெள்ளரிக்காயுடைய பீஸ் இருக்கிறதா என்று பார்க்க அப்படியே கிடக்குது. ஆனால் யாரோ ஒருத்தன் மிதித்து இருக்கிறான். அதுக்கு முன்னாடி யாருடைய காலோ அதில் பட்டு இருக்குது. பரவாயில்லை என்று எடுத்து தன்னுடைய சீலையில் அதை துடைத்து விட்டு சாப்பிட்றான். வேறு எந்த போக்கிடமும் இல்லாமல் அம்மாவும் பெண்ணும் அங்க இருக்கிறார்கள். தண்ணி வண்டியில் தண்ணி ஏற்றி கொண்டிருந்த ஹோட்டல்ல வேலை செய்யற யாரோ 2 பசங்க உங்ககிட்ட பரிதவிப்போடு கேட்குறாங்க, என்னாச்சு? பசிக்குது என்று அந்த அம்மா சொல்லுகிறார். நீங்க இங்கேயே உட்காந்துருங்க, நாங்கள் ஹோட்டலில் போய் நாங்கள் வேலை செய்கிற ஹோட்டலில் போய் சாப்பாடு எடுத்துன்னு வரோம் என்று போகிறார்கள். அந்த வெங்கட்டம்மா எழுந்து அம்மா கிட்ட அழறா, இந்த ஜென்மத்தை இதுக்கு மேலே வச்சுன்னு இருக்கணுமாமான்னு கேட்குறா. இடையில் ஒரு விஷயத்தை அழகிரிசாமி நுட்பத்தோடு எழுதுகிறார். இடையில் அம்மாவின் சீலை மகளுக்கும் மகளின் கண்டதான சீலை அம்மாவுக்கும் மாற்றப்படுகிறது. அம்மா நினைக்கிறார், நம்மளுக்கு 40 வயசு ஆயிடுச்சு, நம்ம பொண்ணுக்கு 17 வயசு, இவ்வளவு இத்து போன ஒரு சீலையை நாம கட்டினுக்கிறதுல அர்த்தம் இல்லை. 2 பேரும் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அந்த பசங்க மீந்து போன 4-5 இட்லி, கொஞ்சம் சட்னி, சாம்பார் ஏதோ எடுத்துன்னு வந்து இவர்களுக்கு கொடுக்குறார்கள். அவ்வளவு ருசியாக இருக்கிறது. பசியின் உச்சத்தில் தான் உங்களுக்கு டேஸ்ட் எல்லாமே, சுவை எல்லாமே மாறக்கூடியது. அப்படி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கிறார்கள். ஆனாலும் அழகிரிசாமி அந்த கதையில் எழுதுகிறார், சாப்பிட்டு முடிச்சு 4 மணி நேரத்தில் மறுபடியும் பசித்தது என்று எழுதுகிறார். 4 hours மறுபடியும் பசித்தது. 4வது மணி நேரம் அம்மா மகளை அதே இடத்தில் படுக்க வைத்துவிட்டு அந்த கடை வீதியில் நடந்து போகிறாள். அந்த பையன் ஹோட்டல்ல இருந்து இட்லி எடுத்துன்னு கொடுத்த அந்த ஹோட்டலை கடந்து போகிறாள். அந்த பையன் பின்னாடியே வருகிறான். அவன் ஏதோ தன்னுடைய கொஞ்சம் விட்டு விட்டு நடக்கிறார்கள் 2 பேரும். ரொம்ப பிரமாதமாக அழகிரிசாமி அந்த காட்சியை எழுதியிருப்பார். இவன் கொஞ்சம் பின்தங்கி அவளை முன்னாலேயும், அவள் கொஞ்சம் பின்தங்கி இவன் முன்னாலேயும் நடப்பார்கள். அந்த காட்சியை அழகிரிசாமி எழுதுகிற போது ஏதோ ஒரு தருணத்தில் அவள் அவனுக்காக இணங்கினாள் என்று எழுதுகிறாள். இப்போது அவள் கையில் 10 ரூபாய், ஒரு முழு 10 ரூபாய் இருக்கிறது. மகளை பார்க்க, எங்க என்னை விட்டு போன என்று மகள் துடிக்கிற போது அம்மா 10 ரூபாயை மகள் கண் முன்னால் காமிக்கிறார். அவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. 10 ரூபாயா, ஏது என்று கேட்கிறாள். அம்மா தனக்கு நடந்ததை கண் கலங்காமல் மகளிடம் சொல்கிறாள். கண் கலங்காமல் சொல்வதற்கான திராணியை பசியும் வறுமையும் அவளுக்கு சேர்த்து கொடுக்கிறது. அதை கேட்டு முடிச்ச உடனே அந்த பொண்ணு எழுச்சி நின்று தன் காலால் எத்தி தன்னுடைய அம்மாவை உதைக்கிறார். அந்த காட்சியை மட்டும் ஒரு அரை பக்கத்திற்கு அழகிரிசாமி எழுதியிருக்கிறார். அப்படி மூக்குல குத்துறா. ஒரு கட்டத்தில் அம்மா செத்துட்டா என்று, மூச்சு இருக்கிறதா என்று பார்க்கிறாள். அம்மாவுக்கு மூச்சு இருக்கிறது. அம்மா எழுந்து உட்கார்ந்து அந்த தள்ளாத இடத்திலும் சொல்கிறார், வேற நான் என்னதான் பண்றது என்று கேட்கிறார். இப்பொழுது யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்தை அழகிரிசாமி எழுதுகிறார். என்னதான் பண்றது என்று அந்த மகள் வெங்கட்டம்மா கேட்கிற போது, அந்த நர்சம்மா கேட்கிற போது வெங்கட்டம்மா சொல்றா, நான் இல்லை என்று சொல்கிறார். நான் இல்லை சொல்கிறார். அந்த இரவில் இன்னொரு 10 ரூபாய் வெங்கட்டம்மா கையிலும் கிடைத்தது என்று அழகிரிசாமி எழுதுகிறார். வெங்கட்டம்மாவும் நர்சம்மாவும் சேர்ந்து கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் உட்கார்ந்து கொண்டு கையில் இருந்த அந்த 10 ரூபாயை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அது கடவுளாகவும், அவர்களுக்கு அது பிசாசாகவும், அவர்களுக்கு இது மண்ணாகவும், அவர்களுக்கு அந்த 10 ரூபாய் பசியாகவும், அந்த 10 ரூபாய் தெய்வமாகவும், எல்லாமுமாக அந்த 10 ரூபாய் இருந்தது. நண்பர்களே, இதை கடந்துதான் கோவில்பட்டியும் விருதுநகரும் இன்றைக்கு இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறது. நம்முடைய வரலாறை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வெள்ளரி பிஞ்சிக்காக ஒரு அம்மா மகளிடக்கு தெரியாமல் அதை எடுத்து சாப்பிட்டுனோம் என்பதற்காக பரிதவித்த ஒரு பூமியிலிருந்து தான் இந்த எழுத்தாளர்கள் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார்கள். இது நம்முடைய நில வரைவியலின் ஒரு முக்கியமான தருணம். இந்த தருணத்தை வாழ்வின் உச்சத்தில் உட்கார்ந்து பீட்சாவும் பர்கரும் சாப்பிடுகிற ஒரு பையனுக்கு இந்த தருணம் ஞாபகம் வருகிற போது அவனுடைய மனது பதற வேண்டும். நாம இதை கடந்துதான் வந்திருக்கிறோம், இதை கடந்துதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது.
இந்த 3-4 வீடுகளுக்கும் 3-4 அறைகளுக்கும் ஏசி போட்டு ரிமோட்ல ஏசி போட்டு தூங்குகிற இந்த வாழ்க்கை இந்த கோவில்பட்டியின், விருதுநகரின், சாத்தூரின் வெக்கையிலும் வறுமையிலும் பசியிலும் சோரம் போன ஒரு அம்மாவுக்கும் மகளுக்கும் அவர்களை கடந்த காற்றிலும் கிடைத்த ஒரு காற்று தான் இந்த ஏசி காற்று என்பது நமக்கு ஞாபகம் வரும். அதைத்தான் இலக்கியம் திருப்பி திரும்பி நமக்கு சொல்லுகிறது. சரி, இவ்வளவு வறுமையும் இவ்வளவு ஏழ்மையும் இவ்வளவு துயரங்களும் இந்த கந்தக பூமியில் இருந்து வந்ததே, மனிதர்களுக்கான நம்பிக்கை ஊட்டக்கூடிய கதைகள் இல்லையா? நம்பிக்கை எல்லா கதைகளிலும் மனிதனுக்கு நம்பிக்கை கூட்டக்கூடிய கதைகளை எழுத்தாளர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். சாத்தூருக்கு பக்கத்தில் படந்தால் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே லட்சுமண பெருமாள் என்று ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். எனக்கு லட்சுமண பெருமாளுடைய கதைகள் ரத்தமும் சதையுமாக அவ்வளவு பிடிக்கும். லட்சுமண பெருமாள் தன்னுடைய ஒரு கதையில், வயனம் என்கிற ஒரு கதையில், ஒரு வீட்டில் 6 பெண் குழந்தைகள். கடைசி பொண்ணு பேர் என்ன தெரியுங்களா? உங்க பொண்ணுக்கெல்லாம் நீங்க என்ன பேர் வைப்பீங்க? எவ்வளவு பேர் வைப்பதற்காக நாம் எவ்வளவு பிரயத்தனப்படுகிறோம், எவ்வளவு பேர்த்த கேட்கிறோம், எத்தனை பேர்த்த வாட்ஸ்அப்ல பேசுகிறோம், போன்ல பேசுறோம், ஜாதகம் பார்க்கிறோம். அந்த பொண்ணுக்கு பேர் வேண்டா. 6வது பொண்ணுக்கு பேரு வேண்டா. ஏன் வேணாம்? வேணாம் சொல்ற, இது சனியம் பிறகுது என்பதற்காக வேண்டாம். ஒவ்வொரு குழந்தை பிறக்கிற போதும் அந்த கணவனும் மனைவியும் ஏமாந்து போவார்கள். எப்படி ஏமாந்து போவாங்க? இந்த குழந்தை பையன், இந்த குழந்தை பையன் என்று 6 பெண் குழந்தைகளாக பிறந்து விடுவார்கள். ஒரு நாள் அவர்களுடைய புருஷன் பொண்டாட்டி உரையாடலுக்குள்ள அந்த அம்மா சொல்லுவா, ஆமா புள்ள பிறந்து மட்டும் என்ன விருதுநகர் கலெக்டராக ஆக போகுது, இதையா இந்த விருதுநகரையா ஆள போகுது, என்ன இருந்தாலும் பஞ்சு மிட்டாய் விற்கிற உங்க கூட தான் இவன் பஞ்சு மிட்டாய் விற்கிறவன். அந்த பஞ்சு மிட்டாய் போய் கோவில்பட்டியில பர்ச்சேஸ் பண்ணின்னு ஒரு சைக்கிள் எடுத்துன்னு போய் 2 நாள் முழுக்க வித்து தீர்த்தால் 50 ரூபாய் கிடைக்கும். அவர்கள் வீட்டில் ஒருவேளை சாப்பாடு என்பது எழுதப்படாத விதி. அதுக்கு நடுவில் நம்ம காஃபி, ஹார்லிக்ஸ், பூஸ்ட், ஸ்நாக்ஸ், மதியானம் ஒருவேளை சாப்பாடு, காலையிலையும் சாப்பாடு, அப்படியே பழைக்கப்பட்ட ஒரு குடும்பமாக அது இருக்கும். அந்த பொண்ணுங்க கொஞ்சம் வளர வளர தீப்பெட்டி ஆபீஸுக்கு வேலைக்கு அனுப்புவார்கள். குழந்தை தொழிலாளர் முறை, 14 வயசுக்குள்ள தீப்பெட்டிக்காக. பசியின் முன்னால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பசியின் முன்னால் அதெல்லாம் ஒன்று. மேலாண்மை பொன்னுச்சாமி என்கிற ஒரு எழுத்தாளன் ஒரு பொண்ணை இந்த குழந்தை தொழிலாளர் முறையில் அப்படி நிறுத்திட்டாங்க என்பதற்காக அடுத்த நாளே அவள் அம்மா அந்த பொண்ணு வயசுக்கு வந்து விட்டதாக அவளுக்கு ஒரு தாவணி கட்டி வத்திப்பட்டி ஆபீஸ்ல எடுத்து விட்டு விட்டு போவதாக ஒரு கதை எழுதியிருப்பார். அப்போ இந்த பொண்ணுங்க எல்லாம் ஒரு நாள் ஒரு ஆற்றில், அர்ஜுனா நதியில் அப்படி கொஞ்சம் தண்ணியில் அந்த அம்மா குளிக்க வச்சிருக்கும் போது அந்த குழந்தைங்களை பார்ப்போம். 6 குழந்தைகளுக்கும் ஒண்ணு மாதிரி அம்மை போட்டிருக்கும். மாரியாத்தா, என்கிட்ட இப்படி விளையாடுறையே, ஒண்ணு இல்லாத வக்கத்த ஒரு குடும்பத்துல இவ்வளவு தூரம் விளையாடுறே என்று சொல்லிவிட்டு 6 குழந்தைகளும் படுக்க கூட இடம் இல்லாத அந்த வீட்டில் இருக்கிற போது அன்னைக்கு வருமானம் 20 ரூபாய் தான். 50 ரூபாய் டெய்லி பஞ்சு மிட்டாய் விற்கிறவனுக்கு ஷார்ப்பா 50 ரூபாயா கிடைக்கும். டிஏ பில்லா எழுத முடியும். அவன் அன்னைக்கு 20 ரூபாய் தான் எட்டு அவன் செத்து சுடுகாடா இல்லை, அவ்வளோ திட்டுவா ஒரு நாளும் அவன் பொண்டாட்டி. அவனு ஐநா அவன் பேரு. உன்னை கட்டியிருந்தாடா நான் தத்ரம், இல்லைன்னா எலிசபெத் மகாராணியா மாறி இருப்பா. அந்த மாதிரி அவனை திட்டிப்பா. உள்ள வரும்போதே அவனுக்கு கை கால்லாம் நடுங்கும். 20 ரூபாய் எடுத்துன்னு வருவா. திடீர்னு அவ சொல்லுவா, இன்னைக்கு முழு பட்னி, சாப்பாடே ஒலையே வைக்க போறதில்ல, 20 ரூபாய் எடுத்துக்கோ, இடுக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போ, சாமி கும்பிடு, தீர்த்தம் எடுத்துன்னு வா, இந்த எல்லா குழந்தைங்களும் மேலே தீர்த்தத்தை தெளி, என் குழந்தைங்க மறுபடியும் எழுந்து உட்கார்ந்தா அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் என்று சொல்கிறார். கதையை லட்சுமண பெருமாள் இங்கிருந்தெல்லாம் தொடங்கவில்லை. அந்த தொடங்குற இடம் அபூர்வமான இடம். இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இவன் திரும்பி வர்றதுக்காக பஸ்ல ஏறி உட்காந்துருவான். பஸ்ல சீட் பிடிக்கிறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க தென் மாவட்டங்களில். இப்பதான் நம்மளுக்கு ஏசி கோச், வால்வோ ஏசி இருக்கா சார், பெட்ஷீட் இருக்கா சார். அப்போ ஒரு நெருக்கடியான மனித சந்தடிகள் அப்படி பஸ்ல குப்புன்னு ஏறுவாங்க பாருங்க. அப்படி ஏறுற மனுஷங்கள்ல சீட்டு பிடிப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அப்படி சீட்டு பிடிக்கும் போது என்னென்ன போட்டு பிடிப்பாங்க? கர்ச்சி போட்டு பிடிப்பாங்க, துண்டு போட்டு பிடிப்பாங்க. சில பேர் லுங்கி அவுத்து போடுவான், டிராயர் போட்டு நிற்பான், லுங்கி அவுத்து போட்டு சீட் பிடிப்பான். லட்சுமண பெருமாளின் கதையில ஒரு அம்மா கேட் வழியா அந்த ஜன்னல் வழியா நின்று
சாத்தூர்கார இந்த அப்படி இந்த குழந்தைய வச்சுக்க சீட் பிடிக்கிறதுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து சீட் பிடிக்கும். குழந்தைய வாங்குவான். வாங்கி பார்த்தா அது ஒரு பொம்பளை குழந்தை. குழந்தை எப்படி நான் அந்த பக்கம் வந்து ஏறிக்கிறேன்னு சொல்லுவோம். ஓகேவா? இவன் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உழுந்து கும்பிட்டுட்டு எல்லாம் வந்துட்டானா, இப்போ பஸ் எடுக்க போறாங்க, அந்த பொம்பளை வரல. இவன் பதறிடுவான். ஏற்கனவே 6 இருக்குது வீட்டில். கடைசி பொண்ணு பேர் வேண்டாம், 7வது பொண்ணு இது. குழந்தை வேற ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையான்னு பொம்பளை குழந்தை. இவனுக்கு பதறி எழுச்சி பஸ்ல, ஏமா இந்த குழந்தைக்கு ஒரு பொம்பளை யாருமா, பொம்பளை இந்த தாய் எங்க? ஒரு சத்தமும் இல்லை. கண்டக்டர் சொல்றான், இறங்கி தேடுன்றான். ஏங்க இப்பதாங்க ஜன்னல் வழியா கொடுத்துச்சு. ஏன் காலங்கத்தை என் உயிர் யாரா குழந்தைய போட்டு சீட் பிடிப்பாங்களா? இறங்கியா கிழன்றான். இறங்கிடுறான். பஸ் போயிடுது. இப்போ இந்த குழந்தைய எடுத்துக்கின்னு இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் வளாகம் முழுக்க அலையிறான். பார்க்குறவங்கலாம் என் குழந்தை ஊட்டாக்குதானான்னு கேட்டுவாங்க. யாருமே கேட்கல. சாயங்காலம் வரலாம் அலையிறான். டயர்ட் ஆயிடுது. வீட்டுக்கு தான் பொண்டாட்டி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். இன்னொரு பொம்பளை குழந்தையும் எடுத்துன்னு போனா அதை விட இங்கே தூக்கில் தொங்கிடலாம். இப்போ என்ன பண்ணுவான், அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலை தாண்டி கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு பெரிய முள்வேலி காடு இருக்கும். யாருக்கும் தெரியாம தான் துண்டு எடுத்து போட்டு அந்த குழந்தைய அங்கேயே கடத்திட்டு திரும்பி பார்க்காத நடந்து வருவான். இப்போ என்ன மனித நேயம் உள்ள கதைகளை என்னுடைய எழுத்தாளர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளோ தூரம் போயிடுவான். 4 நாய்ங்க அப்படியே போட்டுன்னு அந்த குழந்தைய நோக்கி ஓடுறத பார்ப்பான். நாயை முந்தி இவன் ஓடுவான். இருட்டில் தெரியாது, எங்க குழந்தைய கடத்தணும்னு தெரியாது. குழந்தை அழாது. பெரிய தப்பு பண்ணிட்டோமே மாரியாத்தாயன்னு இப்படி சோதிக்கிறியே அப்படின்னு எங்கெங்கயோ அலைஞ்சி குழந்தைய கண்டுபிடிச்சிருவான். நெஞ்சோட எடுத்து அந்த குழந்தைய சொன்னால் நாயும் பார்த்துன்னு நிற்கும். என்னானாலும் ஆகட்டும் என்று மறுபடியும் கடைசி பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வருவான். நைட்டு 11:30 மணி. குழந்தைங்க அம்மா யாருமே தூங்காம வீட்டில் முழிச்சுனுப்பாங்க. வீட்டுக்கு வந்த உடனே கையில் ஒரு குழந்தையோடு வருவான். அவன் பொண்டாட்டி பாப்பா அவ்வளோதான். பாப்பா என்ன யாது அப்படின்னு கேட்பா. கையெல்லாம் உதறவனுக்கு. குழந்தைய அவன் கேட்பா, இவன் கொடுத்துருவான். இப்போ பொம்பளை குழந்தையான்னு வா. அவன் முகத்தையே பார்ப்பான். இப்போ எண்ணெய் கொதிக்குது, இப்போதான் கடுகு போட போறா. பொம்பளை குழந்தையா அப்படின்னுவா. ஆமாம். யார் குழந்தைன்னு கேட்பா. யாருன்னு தெரில, யாரோ ஒரு அம்மா ஜன்னல் வழியா கொடுத்துச்சு, அந்த பக்கம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிச்சு, வரவே இல்லை. கடைசியில் எவ்வளோ அலைஞ்சு பார்த்தேன், எங்கேயுமே அந்த அம்மா இல்லை. இப்போ மனைவியினுடைய ரியாக்ஷன், இப்போ அவள் அப்படியே தாண்டவம் ஆட போறல, தாண்டவமே ஆடல. அவள் கொஞ்ச நேரம் புருஷனை பார்த்துட்டு சொல்றா, வந்தது யாருன்னு தெரியலையா மக்கு உனக்குன்னு கேட்குறா. வந்தது யாருன்னு தெரியலையா? தெரியல. அந்த இருக்கங்குடி மாரியாத்தாலே வந்துக்கிறா. 6 குழந்தைங்களை வச்சு நீ இவ்வளோ கஷ்டப்படுறியாடா, 7வதா ஒரு குழந்தைய கொடுக்குறேன், நீ என்னதான் பண்றன்னு நான் உன்னை சோதிக்கிறேன். சோதிக்கிறதுக்கு எங்க மனுஷங்க எப்படி ஒரு ஆய்வு சாலையா மாறிட்டாங்க. கடவுள்கள் சோதிக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி ஐஸ் விற்கிறவனும் பஞ்சு மிட்டாய் விற்கிறவனும் தான் இந்த உலகத்தில் கிடைச்சிக்கிட்டே இருக்காங்க. அவ சொல்றா, அந்த கடைசி வரிதாங்க இந்த இலக்கிய உரையின் அல்லது இந்த புத்தக கண்காட்சியினுடைய மையம். கடைசி வரியா அந்த எழுத படிக்க தெரியாத அந்த பெண் சொல்றா, இன்னும் 10 குழந்தைங்களை இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலானது தூக்கினுவா, நான் வளர்க்குறேன். இன்னும் 10 குழந்தைங்க தூக்கினுவா, நான் வளர்க்குறேன். மாரியாத்தா ஒன்னே ஒன்று கேளு, ஒன்லி ஒன் ரெக்வஸ்ட், இந்த கையும் காலையும் மட்டும் நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க சொல்லு, நான் வளர்க்குறேன் என் குழந்தைங்களோடு சேர்த்து இந்த குழந்தையும் என்று சொல்கிறார். மனிதர்கள் ஏதோ ஒரு வகையில் மகத்தான சல்லி பயல்கள் தான். ஜி நாகராஜன் என்கிற எழுத்தாளர் சொல்கிறான், மனிதன் ஒரு சல்லி பயல்னு அவர் எங்கேயுமே சொல்ல, ஒரு மகத்தான சல்லி பயல் என்று சொல்கிறார். அவனுக்கு எவ்வளவு கீழ்மை வேண்டுமானாலும் வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் அதை தாண்டிய மேன்மைகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. கந்தர்வன் சொல்லின அந்த தினம் ஒரு பாண்டியன் எக்ஸ்பிரஸில் வருகிற ஏதோ ஒரு அண்ணாச்சியின் கால்கள் பற்றி கொண்டு ஒரு மனிதன் அழுகிற போது இவன் குழந்தைக்கு இவனுடைய தங்கச்சிக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிற அந்த தருணம் மனிதத்தின் ஒரு உன்னதமான தருணம்.
கேஸ் போட்டு 1,00,000 பெரிய விஷயம் இல்லையே, வீட்டை வித்துட்டு உன் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு தான் படாத அந்த 1,00,000 தன்னுடைய நண்பனுக்காக அடைத்து விடுகிறேன் என்று அப்பா சொல்லுகிற அந்த குரல் தெய்வத்தின் குரல். அந்த குரல் தெய்வத்தின் குரல். ஒரு வெள்ளரி பிஞ்சுக்காக, ஒரு வெள்ளரி பிஞ்சின் ஒரு பிளவுபட்ட ஒரு பீஸ்க்காக அம்மாவும் மகளும் மாறி மாறி மான மரியாதையை காப்பாற்றிக்க பாடுபட்டதும், பின் 2 பேரும் தங்களுடைய கற்பை இழந்து தாங்கள் சோரம் போய் தங்களுடைய பசியை காத்து கொண்டதாக கூ அருகிரிசாமி இந்த நிலப்பரப்பை நமக்கு அறிமுகப்படுத்தினதும் வாழ்வின் ஒரு உன்னதமான தருணத்தை நாம் கடப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக லட்சுமண பெருமாள் என்கிற எங்கள் அந்த எழுத்தாளன், அந்த ஐனு என்கிற அந்த பஞ்சுமிட்டாய் வியாபாரியின் மனைவியின் உருவில் வந்து, அவதான் எனக்கு மாரியம்மா, அவதான் எடுக்கங்குடி மாரியம்மா. நான் இன்னும் 10 குழந்தையை தூக்கின்னு வாடா, நான் வளர்க்குறேன், கையும் காலையும் மட்டும் நல்லா கொடுக்க சொல்லு அந்த மாரியாத்தா கிட்ட என்று சொல்லுகிற அவள்தான் இந்த மாரியம்மள். ஆக இந்த கதைகளும் இந்த கவிதைகளும் தான் வாழ்க்கையின் தரிசனங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஏன் ஒருத்தன் படிக்கணும், ஏன் சார் திரும்பி திரும்பி புத்தகங்களை படிக்கணும்னு சொல்றீங்க? படிக்கிற போது நீங்கள் உங்களுடைய ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கிற போது இன்னொருவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் படிக்கிறீர்கள் என்று அர்த்தம். இப்போ நீங்க ஒரு மனிதன் ஒரு உலகத்தில் ஒரு வாழ்க்கையை தான் வாழ முடியும். நான் எழுதின ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கிற போது நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு கடத்துகிறேன், பௌதீக சக்தியாக உங்கள் கைகளுக்கு மாற்றி தருகிறேன். ஆக நீங்கள் இந்த உலகத்தில் 100 புத்தகங்களை படித்திருந்தால் 100 மனிதர்களின் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். வாசிப்பை தவிர இந்த உலகத்தில் வேறு எதனாலும் அது சாத்தியமில்லை. அதனால் மானிடரே, இந்த உலகத்தில் நீங்கள் எல்லோரும் வாசிக்க வேண்டும் என்று இறைந்து மன்றாடுகிற ஒரு குரல் அரசாங்கத்தின் குரலாக, உங்கள் கலெக்டரின் குரலாக. அவர் எனக்கு ஒரு நாள் ஃபோனில் பேசுகிறார், நீங்கள் பவாச்சலதுரையா, நீங்கள் எங்கள் மாவட்டத்துக்கு வரணும். ஒரு கலெக்டர் அப்படி பேசணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அவருக்கு 100 பேர் அவருக்கு கீழே இருக்கிறார்கள், அவர்களை வைத்து பேச சொல்லலாம். ஆனால் அதிகாரம், பவர் என்பது ஒரு இலக்கியவாதியின் முன்னால், ஒரு படைப்பாளியின் முன்னால் கைகோர்க்க நினைக்கிறது. அந்த ஈரம்தான் இந்த உலகத்தில் மிக முக்கியம். அந்த ஈரம் பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இருக்கிறது, அந்த பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் இருக்கிறது. அந்த முதலமைச்சர் தகழிக்கு ஞானபீட விருது கொடுக்கிற போது ஒரு நாள் காலையில் தகழி எழுந்து வந்து பார்க்கிற போது 100 பேர் அவர் வீட்டுக்கு முன்னால் பூங்கொத்துக்களோடு இருக்கிறார்கள். தூக்க கலக்கத்தில் என்னன்னு கேட்கிறார், உங்களுக்கு ஞானபீட விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். அவள் பார்க்கிற போது ஒரு 80வது 70வது ஆளாக ஈகே நாயனார் ஒரு பூங்கொத்தோடு ஒரு வேட்டியோடு நின்று கொண்டிருக்கிறார். அவர் அப்போது கேரளாவினுடைய முதலமைச்சர். ஆக ஒரு இலக்கியவாதி என்பவன் ஒரு சமூகத்தின் மனசாட்சி, ஒரு நிலப்பரப்பின் ஆத்மா. அதனால்தான் இலக்கியம் இத்தனை காலம் தொட்டும் அது ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கு. அதனுடைய அடுத்த அடுக்குகளில் தான் அதிகாரம், ஆட்சி அமைப்பு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், பிடிஓ என்று நம்ம அப்படியே போடலாம். ஆனால் முதல் இடம் ஒரு எழுத்தாளனுக்கு தான். ஏனென்றால் அந்த எழுத்தாளன் தான் இதெல்லாம் நமக்கு மனிதர்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மனிதர்கள் இதை மறந்து கொண்டே இருக்கிறார். வாட்ஸ்அப் அவர்களை மறக்க வைக்கும், ஃபேஸ்புக் அவர்களை மறக்க வைக்கும், இன்ஸ்டாகிராம் அவர்களை மறக்க வைக்கும். ஆனால் அழகிரிசாமி இந்த நிலத்தை பற்றி இப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறான் என்பதை வாசிப்பு தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அதை சொல்வதற்காக மட்டுமே திருவண்ணாமலையிலிருந்து பஸ் ஏறி உங்கள் முன்னால் வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக விடைபெறுகிறேன். நன்றி.